வணக்கம். அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில செயலாளர் பிரேம் சேதுபதி. இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். எதை குறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஈசாவை அவதூறு பரப்பிட்டு வராங்க. ஈசாவை அவதூறு பரப்பினாலும் தப்பு. அதுல குறிப்பா நாம வணங்கக்கூடிய எம்பெருமான் ஈசனன் உடைய உருவ வழிபாட்டை கேலி செய்யும் விதமா இன்னைக்கு சிவராத்திரியை முன்னிட்டு பல நிகழ்வுகளை கொச்சைப்படுத்திட்டு வராங்க. இந்த விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பும் மற்றும் பெரியாறு ஸ்தீகா கோவிலுடைய அமைப்புகள் கொச்சைப்படுத்துறாங்க. இதற்கு யார் ஆதரவா இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, முன்னாள் வேளாண்மை அதிகாரி காமராஜ் மற்றும் அவருடைய மனைவி சத்யஜோதி அவர்கள் மிகவும் கொச்சைப்படுத்திட்டு வராங்க. குறிப்பா இன்னைக்கு பகுத்தறிவு என்கின்ற பெயர்ல இந்து மதத்தை மட்டுமே தான் இவங்க இழிவுபடுத்துறாங்க. மற்ற மதத்தினுடைய வழிபாட்டையோ அதுல இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களையோ அவங்க கொச்சைப்படுத்துறது கிடையாது. அப்படியே ஈசா சிவராத்திரியில கொண்டாடுறது என்ன தப்பு? சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரி. அந்த சிவராத்திரியில இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமுதாயம் பார்த்தோம்னா இந்துக்கள். அவர்கள் வழிபாடு நடத்தக்கூடிய இந்த இறை வழிபாட்டை மிகவும் கேவலப்படுத்தும் வகையில நடந்து கொள்றாங்க. இதை உடனடியாக இந்த திராவிட அரசாங்கம் இவர்களை கண்டித்து இவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே மற்ற மத வழிபாடை நாம இழிவுபடுத்தினா உடனடியாக இந்த அரசாங்கம் அவங்க மேல வழக்கு தொடர்ந்து கைது பண்றாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாவே ஈசாவை குறிச்சும் அங்க இருக்கக்கூடிய வழிபாடு முறைகளை குறிச்சும் கேவலப்படுத்திட்டே வராங்க. ஈசா இங்க இருந்து பாத்தீங்கன்னா வெறும் 35 கிலோமீட்டர் கோவையில இருந்து மிக அருகாமையில தான் இருக்கு. ஏதோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் போலவும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதிகள் முகாம் நடத்திட்டு இருக்கிற மாதிரி அவர் சித்தரிச்சுட்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதா அங்க என்ன நடக்குதுன்ட்டு? சுத்தமான இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். மிராக்கிள் ஆஃப் மைண்ட் என்கின்ற ஒரு ஆப்பை ஜக்கி வாசுதேவ் ஐயா அவர்கள் தொடங்கி வச்சாங்க. அதை இந்தியா மட்டுமில்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல அதை பதிவிறக்கம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ஆப்புக்கு மேல அது பதிவிறக்கம் பண்ணாங்க. அதே போலதான் அமெரிக்கால பாத்தீங்கன்னா கிராமி என்கின்ற மிகப்பெரிய நிகழ்வு, சூப்பர் பவுல். இத்தனை நிகழ்ச்சியை விட அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அவங்க பார்த்த நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி. இன்னைக்கு இந்துக்களுடைய வழிபாடுகளும் பண்பாடுகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இங்க பொறுக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில மிஷனரி கைக்கூலிகள் இவர்களை ஒடுக்கும் விதமாக இங்க இருக்கக்கூடிய ஈசா வழிபாட்டு முறைகளையும் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் ஒடுக்கும் விதத்துல நடந்துக்கிறாங்க. இதை கண்டிச்சு நாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலான் இருந்தோம். சரி, ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு முன்பாக ஐயா கமிஷனர் ஐயாவை பார்த்து நாம மனு கொடுப்போம், அவர்கள் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம்.